பாகிஸ்தான் பயலுக இருக்கிறானுங்கள, இவனுங்க நம்ம இந்தியா கிட்ட இருந்து எத்தன தடவ வாங்குனாலும், எவ்வளவுதான் வாங்குனாலும் திருந்தவே மாட்டான்னு தான் சொல்லணும். இப்ப இந்த பாகிஸ்தானோட சீஃப் மிலிட்டரி ஆபிசர் முனீர் இருக்கான்ல, இவனால தான் இந்த நாடே உருப்படாம போக போகுது. இவன் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஈவென்ட்க்கு போயிருக்கான். அங்க போய் சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட வந்து இறங்கி வச்சிருக்கான். என்ன பேசியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஏகப்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குதாம். இன்கேஸ் இந்தியா வந்து ஏதாச்சும் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா, இவன் வந்து பாதி உலகத்தையே அழிச்சு புடுவானாம், இந்தியா உட்பட. இந்த மாரி ஒரு மிரட்டல வந்து விட்டுருக்கான். இப்ப ஒரு நாட்ட விட்டு ஒரு மிலிட்டரி ஆபிசர் இன்னொரு நாட்டுக்கு போறான். போன இடத்துல அவங்க நாட்டு மக்கள் கிட்ட நல்லதா பேசுறதா இருக்கட்டும், இல்ல இங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் அவங்கள்ட்ட குடுக்கறதா இருக்கட்டும், இத பத்தி தானே பேசணும். ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட வந்து இறங்கி வச்சிருக்கான். இறங்குனதுனால நம்ம இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை குடுத்திருக்கு. நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். ஏன்னா இவனுங்கள்ல மிலிட்டரி ஃபோர்ஸ் யாரு, டெரரிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு வித்தியாசப்படுத்தி பார்க்கவே முடியாது. ஸோ தயவு செஞ்சு மத்த உலக நாடுகள் இத ஒரு கேள்வியா எழுப்புங்க. அவனுங்க கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்த வந்து பேன் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வத்தி குச்சிய பத்த வச்சுட்டோம். இதனால உலகமே அவனுங்க கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன பத்தி இப்ப வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்குது. அத வந்து பேன் பண்ண சொல்லி வலியுறுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்த பத்தி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.